இலங்கையிலே ஒரு கரிகாலனுடைய இல்லம் எவ்வாறு இருக்கின்றது? இந்தியாவிலிருந்து பலர் வந்து அதை பார்வையிட்ட போதும், அந்நிய இனத்தவர்களுக்கு பல சிலை கட்டப்பட்ட போதிலும் ஒரு கரிகாலனுடைய இல்லம் எவ்வாறு இருக்கின்றது? இந்த கரிகாலன் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாழ்ப்பாணத்திலே வல்வெட்டி துறை என்னும் கிராமத்திலே பிறந்தவர் தான் அந்த கரிகாலன். கரிகாலன் வாழ்ந்த பிறந்த இடத்தை பாருங்கள், பாழடைந்திருக்கின்றது. ஆனால் வேற்றினத்தினுடைய வீர செயல்கள் கல்லறையிலே பதியப்பட்டிருக்கின்றது. இது எந்த வகையிலே நியாயம்? இவர்களின் சிலை தமிழ் மண்ணில் இருக்கலாம் என்றால், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களின் சிலையோ வரலாறோ இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. ஏன்? சிந்தியுங்கள். எல்லோரும் ஏதோ ஒரு லட்சியத்திற்காகவே மரணித்தார்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வேதனமில்லாமல் வேதனையோடு மண் வேட்கையோடு சுதந்திர போராட்டத்துக்காக மரணித்தார்கள். இவர்கள் எதற்காக மரணித்தார்கள்? வேதனத்துடன் தளபதிகளின் கட்டளைக்காக மரணித்தார்கள். எல்லோரும் சுதந்திர விடுதலை வீரர்களே. எல்லோரையும் இந்த நாட்டில் ஒரு தன்மையாக மதிக்கின்ற பட்சத்திலேயே எல்லோரையும் ஒரு தன்மையாக மதித்து எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற தலைவர் வருகின்ற வழியிலே எமது நாடு அபிவிருத்தி நோக்கி பயணிக்கும். நன்றி.